பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது சம்பந்தமாக அல் குர்ஆனிலே பலவிதமான வசனங்களில் அல்லாஹு தஆலா அதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். சூரா அல் இஸ்ரா 23ஆம் வசனத்திலே வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் உபகாரம் செய்து நடந்து கொள்ளும்படியாக கட்டளையிட்டிருக்கிறான். பலவிதமான ஹதீஸ்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ்களிலிருந்து மொத்தமாக பல விடயங்கள் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்களுடன் நடக்க வேண்டிய 26 விதமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் இந்த விடயங்களை கடைபிடிப்பானாக இருந்தால் அவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவன் சந்தோஷமடைவான், இறை அருளை பெறுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அவற்றில் முதலாவது, பெற்றோர்கள் ஏவக்கூடிய அனைத்து விடயங்களிலும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்தை தவிர அனைத்திலும் அவர்களுக்கு கட்டுப்படுவதாகும். இரண்டாவது, அவர்களுடன் அன்புடனும் ஒழுக்கத்துடனும் பேசுவதாகும். மூன்றாவது, அவர்கள் நாங்கள் இருக்கும் பொழுது நுழைந்தால் நாங்கள் எழும்பி நின்று மரியாதை செய்வதாகும். நான்கு, அவர்களுடைய கரங்களை காலையிலும் மாலையிலும் முக்கியமான சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் முத்தமிடுவதாகும். ஐந்தாவது, அவர்களுடைய புகழையும் பெயரையும் அவர்களுடைய செல்வத்தையும் பாதுகாப்பதாகும். ஆறாவது, அவர்கள் வேண்டக்கூடிய எங்களிடத்தில் கேட்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் கொடுத்து உதவி செய்வதாகும். ஏழாவது, சகல விடயங்களிலும் அவர்களுடன் கலந்தாலோசிப்பதாகும். எட்டாவது, அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் பிரார்த்திப்பதும் பாவ மன்னிப்பு தேடுவதும் ஆகும். ஒன்பதாவது, அவர்களிடத்தில் ஒரு விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதற்காக பெற்றோர்கள் ஏதாவது எங்களை பார்த்து கட்டளையிடுவார்களா என்று நாங்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து கொள்ள வேண்டும். பத்தாவது, அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடாமலேயே அவர்களை மகிழ்வூட்டக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்வதாகும். 11வது, அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தாமல் இருப்பது. 12வது, அவர்கள் பேசும் பொழுது நாங்கள் பேச்சை துண்டிக்கக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. 13வது, அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீட்டிலிருந்து வெளியேறக்கூடாது. 14வது, அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு நாங்கள் இடையூறு செய்யக்கூடாது. 15வது, எங்களுடைய மனைவியையோ அல்லது எங்களுடைய பிள்ளைகளையோ நாங்கள் சிறப்பானதாக கருதக்கூடாது. 16வது, அவர்கள் ஏதாவது எங்களை ஆச்சரியப்படுத்தாத, எங்கள் விருப்பத்துக்கு அமையாத ஏதாவது வேலையை செய்தால் நாங்கள் அவர்களை பழிக்கக்கூடாது, நிந்திக்கக்கூடாது. 17வது, சிரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படாவிட்டால் அவர்களுக்கு முன்னால் நாங்கள் சிரிக்கக்கூடாது. 18வது, அவர்களுடைய பக்கத்தில் கையை போட்டு நாங்கள் சாப்பிடக்கூடாது. நாங்கள் கண்ணியமாக எங்களுக்கு பக்கத்தில் உள்ளதைத்தான் நாங்கள் சாப்பிட வேண்டும், கூட்டாக இருந்து சாப்பிடும் பொழுது. 19வது, அவர்களுடன் சாப்பிட ஆரம்பித்தால் அவர்களை முந்தி நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கக்கூடாது, அவர்கள் தான் முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டும். 20வது, அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் தூங்கக்கூடாது, நாங்கள் சாய்ந்து படுக்கக்கூடாது. 21வது, அவர்களுக்கு முன்னால் கால் நீட்டிக்கொண்டு நாம் இருக்கக்கூடாது. 22வது, அவர்களுக்கு முன்னால் நாங்கள் நடக்கக்கூடாது, அவர்களுக்கு முன்னால் நாங்கள் எந்த இடத்திலும் போய் நுழையக்கூடாது, அவர்கள் தான் முதல் நுழைய வேண்டும். 23வது, அவர்கள் அழைக்கும் பொழுது அவசரமாக பதில் சொல்ல வேண்டும். 24வது, அவர்களுடைய நண்பர்களை அவர்கள் வாழும் பொழுதும் அவர்களுடைய மரணத்தின் பிற்பாடும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். 25வது,
எமது பெற்றோர்களை மதிக்காதவர்களுடன் நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடாது, நட்பு வைக்கக்கூடாது. 26வது கடைசியுமானது, அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் மரணித்ததன் பிற்பாடு அவர்களுக்கு நாம் இறைவனிடத்திலே நாங்கள் மறக்காமல் நன்றியுடன் நாங்கள் அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இதற்கு அழகிய வழிகாட்டலை எமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எனது இரட்சகனே, எனது பெற்றோர்கள் என்னை சிறு பிராயத்திலே எவ்வாறு வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். எனவே மேற்கூறப்பட்ட அந்த 26 விடயங்களையும் இன்னும் வேறு விடயங்கள் இருக்குமானால் அவற்றையும் நாங்கள் எமது வாழ்க்கையில் கொண்டு வந்து எமது பெற்றோர்கள் வாழும் பொழுது அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய நன்மதிப்பையும் அவர்களுடைய பிரார்த்தனையும் துஆவையும் பெறுவதற்கும் அவர்கள் மரணித்ததன் பிற்பாடும் அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தித்து இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு எல்லாமல்ல இறைவன் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.